அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்று சமைக்கவே முடியலை. அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எப்படா கிச்சனை விட்டு வெளியே ஓடி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தது. மத்தியானம் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா சரியான காற்றுல துணியெல்லாம் காய போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காய போட்டுட்டு காற்று அடித்து மழை பெஞ்சிச்சு பாருங்கள். எல்லா துணியும் எடுத்து கொண்டு டபடபடபன்னு எடுத்து கொண்டு உள்ளே போட்டாச்சு. இப்படி தான் மழை பெய்ய திரும்ப உள்ளே கொண்டு போட. ஆனால் சில்லுன்னு இருந்தது. இப்போ வரையும் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அப்படியே சரி வெளியில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா இலையெல்லாம் உதிர்ந்து கிடந்துச்சு. நம்ம செடியில் இருந்த இலையெல்லாம் பறந்து வந்து உளுந்து கிடந்துச்சு ஃபுல்லாக. கிளைமேட்டே பாருங்கள் ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. காலையில் சமைக்கும்போது ரொம்ப வெயிலாக இருந்தது. 1 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. 1 மணிக்கு மேலே இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. கிளைமேட் ஃபுல்லாக டோட்டலாக மாறிடுச்சு. காலையில் இட்லிக்கு இந்த தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். அடுத்த ஷார்ட்ஸில் நான் போடுறேன். லஞ்சுக்கு நான் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் இது. நான் அடுத்த ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன். இதையும் தயிர் சாதம் தாளித்து வச்சுருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ், மாங்காய் ஊறுகாய், இன்னொன்று பிரண்டை ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் நான் செஞ்சது, பிரண்டை ஊறுகாய் நான் வாங்கினது. இது உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் லஞ்சு இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா குழம்பே வைக்க முடியலை. ஒரே ஏதாவது ஒரு சாதம் இல்லை ஏதாவது தயிர் சாதம் அந்த மாதிரி தான் போட சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.